வணக்கம் நண்பர்களே. ராணின் ராஜ் டாக்கீஸ்ல ஒரு செக்மெண்ட் போட்டு அது கீழே நிறைய சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் போடலான் இருக்கேன். ஸோ இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 90s நாஸ்டாலஜியா. ஒரு 90s கிட்ஸாக நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு ரீவைண்ட் மாதிரி பேசும்போது ஒரு நாஸ்டாலஜியா ஹிட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். அதுதான் இந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன கான்செப்ட்னா இங்கிலீஷ் பாட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கிலீஷ் பாட்டு எப்போ கேட்க ஆரம்பிச்சீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எப்போ கேட்க ஆரம்பிச்சேன்றது தோராயமா ஒரு 7th 8th படிக்கும்போது தான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா என் மெமரிக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி எனக்கு மைக்கேல் ஜாக்சன் மட்டும் ஞாபகம் இருக்கு. மைக்கேல் ஜாக்சனோட பாட்டுல பர்டிகுலரா பீட் இட் பீட் இட் மட்டும் எனக்கு சப்கான்சியஸா ஞாபகம் இருக்கு. எப்படின்னு தெரியல, இது ஒரு வருஷமா கேட்டு கேட்டு எங்கேயோ பழகிருச்சு போல. அதனால எனக்கு தெரிஞ்ச முதல்ல தெரிஞ்ச இங்கிலீஷ் பாட்டுன்னு கேட்டீங்கன்னா அது மைக்கேல் ஜாக்சனோட பீட் இட் தான். அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சனோட நேம் நம்மளுடைய பாப் கல்ச்சர்ல நிறைய யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் மைக்கேல் ஜாக்சன். தமிழ்நாட்டுல மைக்கேல் ஜாக்சனை தெரியாத ஆளே இருக்காது. மெயினா பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் நிறைய படங்கள்ல ஆமா இவரை போய் பெரிய மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி மைக்கேல் ஜாக்சன் நம்ம தமிழ் படத்துல ஈஸியா ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன்ன்றது ஒரு எமோஷன். ஸோ மைக்கேல் ஜாக்சன் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் நோட்டீஸ் பண்ணி இங்கிலீஷ் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சது ஐ திங்க் ஒரு 7th 8th படிக்கும்போது, எக்ஸாக்டா எந்த ஸ்டாண்டர்ட் ஞாபகம், பட் அந்த வயசுல தான் வச்சுக்கோங்களேன். அப்போ VH1 ஒரு சேனல். அப்போ எப்படின்னா கேபிள் டிவில ஒரு 50 சேனல் 100 சேனல் வரும். டெய்லி எல்லா சேனலையும் மாத்தி 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 ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா, இதான் இன்ட்ரெஸ்டா இருக்கா அப்படின்னு மாத்தி மாத்தி ரேண்டமா எப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும், ஏதாவது ஹிட் ஆகுமான்னு. அந்த மாதிரி சேனல் மாத்துறதுதான் அப்போ நம்மளுடைய பழக்கமா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மாத்திட்டே இருக்கும்போது VH1 ஒரு சேனல் இங்கிலீஷ் பாட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல எனக்கு பர்டிகுலரா நல்லா ஞாபகம் இருக்கிறது, என்னோட கவனத்தை ஈர்த்தது ஆஸ் லைக் தட்னு ஒரு எமினமோட பாட்டு தான். அப்போ அது சென்சார் ஆயிருக்கும் அந்த ஆஸ்ன்ற வார்த்தை. ஸோ ஷேக்கிங் லைக் தட் மூவிங் லைக் தட் தான் அந்த பாட்டு வரும். அது எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அதுல திடீர்னு எமினம் லைவா பாடிட்டு இருப்பாரு. திடீர்னு பப்பட் வெர்ஷன் மாதிரி மாறிடுவாரு. அது ஒரு பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்ப அதுக்கு மீனிங்கோ அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. என்ன சொல்ல வரான், என்ன பாடுறான், என்ன லைன்ஸ், அந்த மூவிங் லைக் தட் ஷேக்கிங் லைக் தட் மட்டும் தான் கேட்கும். ஆனா அந்த பீட் நல்லா இருந்தது. அந்த பப்பெட்டு அந்த ஒரு ஒரு நாய் பொம்மை மாதிரி வரும், அதுல ஜாலியா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அதனால அது ரிப்பீட்டா நான் பார்ப்பேன். டெய்லி அந்த டைம் வச்சு அந்த பாட்டு போடுவான்னு எனக்கு தெரியும். அதனால அதை கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கேட்ட முதல் பாட்டு இந்த பாட்டு தான், ஆஸ் லைக் தட். அப்புறமா பல வருஷம் கழிச்சு யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அது என்ன பாட்டு, ஓ இது ஆஸ் லைக் தட்ஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு எல்லா 90s கிட்ஸும் கேட்ட மேஜரான இங்கிலீஷ் சாங்ஸ் என்னன்னா, எனக்கு பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸா தான் இருப்பாங்க. SS மியூசிக்ல கூட இந்த பாட்டுலாம் போடுவான்னு நினைக்கிறேன், பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோடது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எங்க ஸ்கூல் கல்ச்சுரல்ஸுக்கு ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாய்ஸ் குரூப்லாம் சேர்ந்து. என்ன பாட்டுன்னா பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோட எவ்ரிபாடி. எவ்ரிபாடி சாங்ல அது கேட்க பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் அதோட மியூசிக் வீடியோ பார்த்தா செமையா இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்ட உடனே மைண்ட்ல பயங்கர ஒரு ஹிட், பயங்கரமான ஒரு வைப். அது நீங்க இப்ப கூட கேளுங்க, செம்மையா இருக்கும் அது. அது கேட்க ஆரம்பிச்சேன். சரி இது என்ன, நீங்க யாரா அப்படின்னா பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றான். அவன் அப்ப இங்கிலீஷ் பாட்டெல்லாம் கேட்பான். ஓ ஓகே பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸா கேட்போம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டான். அப்புறமா அப்பதான் இன்டர்நெட்லாம் இல்லாத காலம். இன்டர்நெட் இல்லாத காலம் சொல்ல முடியாது, இன்டர்நெட் ஆக்சஸ் அவ்வளோ ஈஸியா கிடைக்காத காலம். யாரோ ஒருத்தரோ ஒரு கிளாஸ்ல ஒருத்தன் தான் இன்டர்நெட் யூஸ் பண்றவனா இருப்பான். அவன் தான் பெரிய கெத்து. ஏ மச்சான் அவன் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுவான், அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனை கேட்டா கரெக்டா சொல்லுவான் அப்படின்ற மாதிரி இருப்பான் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சவன் அந்த காலத்துல. அப்புறம் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை VH1 இல்ல SS மியூசிக்கான, அதுல பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோட வீடியோஸ் எல்லாம் கூட போடுவான். அப்ப பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஷோ மீ த மீனிங் ஆஃப் பீயிங் லோன்லின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வீடியோ போடுவான், செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு காமெடியான ஒரு சம்பவம் இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அந்த பாட்டு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். சீரியஸா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், மச்சான் நான் நம்ம ஸ்கூல் ஃபேர்வெல்ல இந்த பாட்டு நான் போட்டேன் வச்சுக்கேன், அவன் எல்லாம் அழுதுருவான்டா அப்படின்னா, நான் ஏதோ பெரிய மாதிரி அவனை ரிடிக்யூல் பண்றதா நினைச்சிட்டு நான் மாட்டேன், இங்கிலீஷ் பாட்டு போட்டா சும்மா பெரிய பில்டப்பா அப்படின்னு அவனை முக்க பண்றதுலயே புரியா இருந்தேன். ஆனா அந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் புடிச்சது, சரியான ஃபீலிங், பயங்கரமான ஒரு சேட்னஸ், ஒரு எமோஷன் அந்த ஃபீல் ஆகும்.
ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி மச்சான், நான் வந்து அந்த காலத்துல வந்து உன்னை ரெடிக்யூல் பண்ணிட்டேன் அந்த பாட்டுக்கு தான். ஆனா செம்ம பாட்டு அது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபேமஸான பாட்டு வந்து ஹிப்ஸ் டோன்ட் லை, ஷக்கீராவோடது. அந்த பாட்டுமே பீட் நல்லா இருக்கும், ஒரு ஹூக்கிங்கா இருக்கும், கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டுமே நிறைய கேட்டிருப்போம் நம்ம. அப்புறமா இன்டர்நெட் ஏரா. இன்டர்நெட் ஏரானா என்னெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு இன்டர்நெட் கிடைச்ச காலம் தான் எனக்கு இன்டர்நெட் ஏரா. அதுவும் எப்படின்னா, எங்க பெரியம்மா பையன் வந்து எங்களோட ஸ்டே பண்ணியிருந்தாரு. அவர் வந்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. அவர் வேலைக்கு போன உடனே நான் எடுத்து யூஸ் பண்றது என்னோட வேலை. அந்த கம்ப்யூட்டர்ல வந்து அவர் வந்து நிறைய இது அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சிடிஸ்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல பார்த்தா சாங்ஸ், இங்கிலீஷ் சாங்ஸ், அப்புறம் அந்த மியூசிக் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் ஃபோல்டர் இருக்கும். சரி என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா மைக்கேல் ஜாக்சனுடைய கலெக்ஷன் இருந்தது. கேட்கறேன், மவனை வெறியாவது அப்படி ஒரு ஃபயரு. மைக்கேல் ஜாக்சன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பீடிட் மட்டும் தான் கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா பார்த்தா அவரோட நிறைய பாட்டு கேட்கிறேன். டேஞ்சரஸ் அப்படின்னு ஒரு சாங்கோடைய லைவ் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்த்தேன். வேற லெவல் ஃபயர். இப்போ கேட்டா கூட செம மாசா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹிட் பண்ணக்கூடிய ஒரு சாங் அது. அப்புறம் அது கேட்கிறேன். அப்புறம் பில்லி ஜீன் நிறைய டைம் லைன் படி வேரி ஆனாலுமே நான் வந்து இப்படிதான் கேட்கிறேன். பில்லி ஜீன், அப்புறம் வந்து பேட், அப்புறம் வந்து ஸ்மூத் கிரிமினல் ஒரு பாட்டு. அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து துணிவு படத்துல வந்து ஸ்மூத் கிரிமினல் பாட்டு கேட்ட உடனே எனக்கு பயங்கர ஒரு நாஸ்டாலஜியா ஹிட் ஆகி அந்த பாட்டை வந்து ஒரு 20 வாட்டி ரிப்பீட் லூப்ல கேட்டுட்டே இருக்கேன் ஆபீஸ்ல உட்காந்து. செம வைப் மைக்கேல் ஜாக்சன்னாலே. அதுக்கப்புறம் வந்து தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ்னு ஒரு சாங் வந்து பிரேசிலியோ எங்கேயோ போய் ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுவுமே பயங்கரமா இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு பயங்கர அடிக்டிவா இருக்கும். ஸோ மைக்கேல் ஜாக்சன் பாட்டை டெய்லி கேட்டு ஒரு வெறி ஏத்திட்டு அப்படியே ஒரு வைப் பண்ணிக்கிட்டு ஜாலியா மஜாவா இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து திருப்பி நம்ம வந்து பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோட வீடியோஸும், நம்ம பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்னு ஸ்கூல்லலாம் நம்ம கேட்போமே, சரி அதை போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சர்ச் பண்ண இன்டர்நெட்ல. அப்பதான் யூடியூப்லாம் வந்த புதுசா இல்ல எனக்கு தெரிஞ்ச புதுசான்னு தெரியல, எப்படியோ யூடியூபை கண்டுபிடிச்சிட்டா அதில் போட்டா வீடியோ சாங்ஸ்லாம் வரும்னு தெரியும். ஸோ பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்னு பாக்குறேன், எவ்ரிபடியோட வீடியோ பாக்குறேன், பயங்கரமா இருக்கு. அப்புறம் வந்து ஷோ மீ த மீனிங் ஆஃப் பீயிங் ஒன்லி, அது ஆல்ரெடி பார்த்துருக்கேன். வேற என்ன பாட்டு, கெட் டவுன்ற பாட்டு, அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டும் சொல்ல மறந்துட்டேன். ப்ளூஸோடைய ஒன் லவ்னு ஒரு சாங் இருக்கும். அதுவுமே எஸ்எஸ் மியூசிக்லயா இல்ல விஹெச் பண்ணா ஞாபகம் இல்லை, பட் நான் வீடியோ பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும். அது வரைக்கும் எப்படின்னா அந்த பீட்ஸ், இங்கிலீஷ் பீட்ஸ்னாலே ஒரு ஃபாஸ்டா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெம்போவா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். பட் இந்த சாங் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அப்புறமா வந்து எமினம் சர்ச் பண்றேன், சேகன் லைக் தட், மூவி லைக் தட், அப்படி இப்படின்னு பார்த்து யார் ஆர்டிஸ்ட், மார்ஷல் மேத்தர்ஸ், ஸ்லிம் ஷேடி அப்படின்ட்டு வராப்புல அதுல. அப்புறம் வந்து ரியல் ஸ்லிம் ஷேடின்னு ஒரு பாட்டு, அது கேட்கறேன், அதுவும் பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்லிம் ஷேடி, அப்புறம் வந்து எமினம், எம்என்டம், அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வச்சு சர்ச் பண்றேன். அவருடைய ஆல்டர் ஈகோ நேம்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லூஸ் யுவர் செல்ஃப்னு ஒரு பாட்டு, அதை கேட்ட உடனே பயங்கரமான ஒரு ஹிட். எப்படின்னா இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதுல வந்து ஒரு 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 வெறி இருக்கும், ஜெயிக்கணும்னு ஒரு வெறி. அந்த அது ஒரு வேற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் சாங். அது ஏன்னே தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ கேட்டா கூட எனக்கு பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். லூஸ் யுவர் செல்ஃப். அப்புறமா வந்து அதுக்கப்புறம் சில பல வருஷங்கள் கழிச்சு அந்த பாட்டு தான் நாட் அஃப்ரைட். ஸோ எமினம் டிஸ்கவர் பண்ணி எமினம் பாட்டுகளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டு 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 அடிக்ட் ஆகி, அப்புறம் வந்து ஸ்பேஸ் பவுண்டுன்னு ஒரு சாங் செம்மையா இருக்கும், சிங் ஃபார் த மொமெண்ட். அப்புறம் வந்து நிறைய பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். அதே மாதிரி வந்து எங்க ஸ்கூல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல வந்து ஒரு பாட்டு போடுவான். அது வந்து இங்கிலீஷ் பாட்டுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு அப்போ வந்து புரியாத பாஷனாலே இங்கிலீஷ் தான், இது இங்கிலீஷ் பாட்டுறா அப்படின்னு நினைச்சிரும் இந்த மியூசிக் எல்லாம் கேட்டவனே. அது யாருன்னா ரிக்கி மார்டின். ரிக்கி மார்டினோட சாங் வந்து ஊந்த்ரோஸ் த்ரேஸ்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுமே கேட்பேன் நான். ஸோ ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறேன், காலேஜுக்கு மாறிடுறேன். காலேஜ் வந்து இங்க இருந்து கேளம்பாக்கம் வரைக்கும் போனேன். ஸோ வந்து அப்போ வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போதான் வந்து ஃபோன் ஏரா, என்னுடைய என்னுடைய ஃபோன் ஏரா. ஸோ ஃபோன் கொடுக்குறாங்க, அதில் வந்து ஒரு 128 MB மெமரி கார்டு இருக்கு. அதில் வந்து ஒரு 30 பாட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச பாட்டு, புது பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன் பெருசா. வந்து ஒரு வாட்டி இப்போ யாராவது சொல்லுவாங்க, இப்போ லிங்கின் பார்க்கு, கோல் பிளே, நிறைய பாட்டுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கேட்டு பார்ப்பேன். ஒரு செகண்ட் கேட்பேன், எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நானே நினச்சிப்பேன். கேட்கவே மாட்டேன் ஆக்சுவலா. கேட்காமலே வந்து நல்லா இல்லை, வேணாம், இதை வேணா அப்புறமா கேட்போம் அப்படின்ட்டு தள்ளி போட்டுட்டு எனக்கு பிடிச்ச ஒரு 10 பாட்டு 20 பாட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுல தான் அந்த பீட். அப்புறம் இன்னொரு மெயினான ஒரு விஷயத்த மறந்துட்டேன் நான் வந்து,
ராக்கி படத்துல வந்து அந்த ஒரு தீம் சாங் வரும் இல்லையா, வில் கான்டியோடது கனா ஃப்ளைன் அவனே, அந்த பாட்டு வந்து அது ஒரு வேற லெவல் வைப்பு. அந்த பாட்டை வந்து கேட்டு கேட்டு அது ஒரு மோட்டிவேஷனல் சாங் நமக்கு. இப்ப எப்படி பிலீவர் மாதிரி. அப்போ வந்து அது அப்பன்னு சொல்ல முடியாது, ஆல் டைம் மோட்டிவேஷனல் சாங் அது. இப்ப கூட நான் கேட்டா ஒரு ஃபயர் ஆயிடுவேன். இந்த பாட்டு மட்டும் இல்ல, ராக்கில வந்து இன்னொரு பாட்டு ஒன்று வரும், ஐ ஆஃப் த டைகர். அதுவுமே வெறித்தனம், வேற லெவல் ஒரு ஃபயர் அதெல்லாம் கேட்கும்போது. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி என்னோட மெமரி கார்டில் ஏற்றிப்பேன். ஒரு 30 பாட்டு ஃபர்ஸ்ட் செட்டு. அப்புறமா வந்து என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஒரு பாட்டு ஏற்றணும்னு நினைப்பேன், அதுக்கு வந்து மெமரி பத்தாது. அப்புறம் என்ன பண்ணுவேன், ரிப்பீட் லூப்ல டெய்லி 30 பாட்டு, காலைல போகும்போது ஒரு 30 பாட்டு, சாயங்காலம் வரும்போது அதே 30 பாட்டு ரிப்பீட் லூப்ல கேட்கறது. கேட்டுட்டு சரி இந்த ஒரு பாட்டை தூக்கிடுவோன்னு வேற ஒரு பாட்டு வைக்கணும்னு நினைச்சேன் பாத்தீங்களா, இதை டெலிட் பண்ணிட்டு அதை ஏத்திடுவேன். ஸோ இந்த மாதிரி தான். புதுசா வந்து நிறைய கேட்க மாட்டான். ஆனா என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து ஒருத்தலாம் சொல்லுவான், நிறைய இங்கிலீஷ் பாட்டு கேட்பான். டெட் மாஃபை, ஸ்வீடிஷ் ஹவுஸ் மாஃபியா, இடிஎம் மியூசிக் வந்த டைம் அது, அதெல்லாம் கேள்றானோ, நான் கேட்கவே மாட்டேன். அது ஏன்னு தெரியல, கேட்க மாட்டேன். பட் சில பாட்டுலாம் வந்து எனக்கு கேட்ட உடனே ஹிட் ஆயிரும். மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிதான். எனக்கு கேட்ட உடனே ஒரு வைப் ஆகுதுன்னா அந்த பாட்டு மட்டும் தான் நான் திருப்பி திருப்பி கேட்பேன். கேட்டேன் மைண்ட்ல ஏறல, இல்ல வந்து காதுக்குள்ள போலன்னாலே அதை விட்டுருவேன். நான் பெருசா அதை திருப்பி நான் போய் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி வந்து ஷான் பாலோட டெம்பரேச்சர்னு ஒரு சாங், அது வந்து ஒரு ஃபயரா இருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் தான் ஞாபகம் வருது, பிளாக் கேசலினான்னு ஒரு பாட்டு இருக்கும். ஐயோ செம்ம fire. அது வந்து சொல்ல முடியல, செம்மையா இருக்கும் அது கேட்கவே. அது அப்புறம் கிரேசி ஃப்ராக்னு ஒரு சாங், அதுவுமே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து புளோரிடாவோட லோன்னு ஒரு சாங் சூப்பரா இருக்கும், அதுவும் பயங்கரமா இருக்கும். அப்புறம் அப்புறம் வந்து டிக்டாக், கேஷாவோட டிக்டாக்னு ஒரு சாங். அப்புறம் வந்து நடுவில் நான் வந்து கொஞ்சம் சில ராக் சாங்ஸ் எல்லாம் கூட கேட்பேன். வந்து இட்ஸ் அ லாங் வே டு த டாப், அப்புறம் வந்து ஹைவே டு ஹெல், அப்புறம் பேக் இன் பிளாக், அது வந்து ரிப்பீட் லூப்ல கேட்டுட்டே இருப்பேன். டீப் பர்பிள். ஸோ இந்த மாதிரி சாங்ஸே தான், கேட்ட சாங்ஸே தான் நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பேன். இப்போ கூட வந்து நமக்கு எவ்வளவுதான் வந்து புது பாட்டெல்லாம் கேட்கலாம் ஸ்பாட்டிஃபைல. இப்போ கூட நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி கேட்ட பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு, வைப் ஆகிற பாட்டு, அதெல்லாம் கேட்டா அந்த பழைய மெமரிஸ் வரும். அதனாலதான் நான் மெயினா அந்த மாதிரி சாங்ஸ் கேட்பேன். திடீர்னு வந்து ராக்கி சாங் கேட்கறேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆமச்சூரிஸா பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த பாட்டு கேட்டு அந்த திங்ஸ் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்துக்கே கூட்டு போறோம். அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் எப்ப கேட்டேன், இல்ல வந்து அந்த பாட்டோட அசோசியேட் ஆயிருக்க ஒரு மெமரி திருப்பி வெளிப்படும். ஸோ அதனாலதான் நான் வந்து திருப்பி திருப்பி அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கறேன்னு நினைக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிலிம்ஸ் மேல மாறிடுச்சு. ஸோ நான் வந்து புக்ஸு, சாங்ஸ் எல்லாம் கேட்கறதெல்லாம் மோஸ்டா நிப்பாட்டிட்டேன். இன்டர்நெட் வேற இருக்கா, ஸோ நிறைய படங்களை பத்தி பாக்குறது, படிக்கிறது, இந்த படம் எப்படி எடுத்தாங்க, ஸோ இந்த படம் வந்து ஏன் அவர் எடுத்தாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் படிப்பேன். நிறைய படம் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். ஸோ மூவிஸை நோக்கி என்னுடைய இது வந்து ஷிஃப்ட் ஆனதுனால சாங்ஸ்லாம் வந்து பெருசா நான் தேடி தேடி கேட்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி சாங்ஸ்லாம் வந்து கேட்குறேன், இந்த பாட்டு நல்லா இருக்கு இப்போ கேட்போமே அப்படின்னு எப்படி தோணும்னா, ஏதாவது யூடியூப் ஆடோ இல்லை ஸ்பாட்டிஃபைல ஆட் வந்தாலோ, இல்லைன்னா வந்து ஏதாவது படத்துல வந்து அந்த சவுண்ட் ட்ராக் வரும். இப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தெல்லாம் வந்து ஆல்பம் சாங்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க சவுண்ட் ட்ராக்ஸா மோஸ்டா. ஸோ அந்த மாதிரி தான் கேட்பேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஜான் வீக்ல வந்து லீ கேசல் பேனியாவோடது, இப்போ கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சில வந்து கமன் கெட் யுவர் லவ்னு ஒரு பாட்டு இருக்கும், அது கேட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பிளாக் பேந்தரோட ஓஎஸ்டில வந்து இந்த சில பீசஸ் தான் கேட்பேன். அந்த மாதிரி வந்து மூவிஸ்ல வந்து கேட்குற சில சாங்ஸ்லாம் வந்து இப்போ இந்த சவுண்ட் ட்ராக்ல வந்து வர சாங் வந்து என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு இப்போ கேட்பேன். அதுவுமே எனக்கு வந்து பயங்கரமா ஒரு ஹிட் ஆகுது, செம்மையா இருக்குப்பா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அது என்னன்னு பார்த்து அதை கேட்பேன். ஸோ அந்த மாதிரி மூவிஸ்ல இருந்து இப்போ நான் ரீசெண்டா கேட்டு அடிக்ட் ஆன சாங் வந்து சியோல் வைப்னு ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன். அதுல வந்து ரன் டிஎம்சியோட ஒரு சாங் வரும், யூபி இல்லைன்னு. அந்த பாட்டு கேட்டு நல்லா இருக்கே, இந்த பீட் நல்லா இருக்கே அப்படின்ட்டு ரன் டிஎம்சியோட சாங் ஸ்பாட்டிஃபைல போய் பார்த்தா அவங்க வந்து ஒரு லெஜெண்டரி குரூப் போல. அவங்களோட சாங்ஸ் கேட்டேன். அதுல வந்து யூபி இல்லைன்னும் ட்ரிப்பின்னு ஒரு சாங்கு, மை அடிடாஸ்னு ஒரு சாங்கு, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த எபிசோட வந்து பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருப்பான், என்னோட லைக் மைண்டட் ஃப்ரெண்ட் இருப்பான், நான் அவனுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா பண்ணுங்க. உங்களோட வியூஸை வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. நீங்க இங்கே கமெண்ட் பண்ணலாம், இல்ல நான் வந்து என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், அங்க வந்து டிஎம் பண்ணலாம்.
நல்லா இருக்கு இல்லை, உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு 90s நாஸ்டாலஜியா தான் நான் பிளான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணோம். ஹரிகத்தோ, சாயனாரா.